வெல்கம் டு PUBG தமிழ் சேனல். நான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா சோலோ ஸ்டுடியோல ஒரு சூப்பரான 16 கில் எடுத்த வேற லெவல் கேம்ல தான் பார்க்க போறீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம கேம்ல போய் கேம்ல பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இந்த மேட்ச்ல நம்ம லேண்ட் ஆன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்தா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா லேண்ட் எடுத்து கன்லாம் எடுத்து எனிமியை தேடி பார்த்தா எந்த ஒரு எனிமியும் இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியல. உடனே பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஃபைட் நடந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே அங்க வண்டி விடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அந்த பக்கம் போயிட்டேன். நான் போற சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் ஹை ரிச் அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்த கரெக்டா குதிச்சா. அந்த கேப்ல ஒரு சில புல்லட் மேல பட்டுச்சு. அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க அந்த பில்டிங் பின்னாடி பார்த்தீங்கன்னா கவருக்கு வந்துட்டான். அவன் கவர் எடுக்கணும் அந்த வீட்டுக்கு பின்னாடி மட்டும் தான் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல ஏடிஎஸ்ல எய்ம் வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். கரெக்டா பைப்ல பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தாப்புல அவன் அடிச்சு பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிச்சு. அடுத்து அவன் டீம்மேட் இந்த பில்டிங்ல இருக்கானால லெஃப்ட் பில்டிங்ல இருக்கானு தெரியல. இந்த வீட்டுதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்மேட்காக பார்த்தீங்கன்னா இங்க அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருந்தேன். கரெக்டா அவன் லெஃப்ட் சைடு பில்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊச்சிட்டு வர மாதிரி தெரிஞ்சிருச்சு. எனது ஜன்னல்ல பார்த்தீங்கன்னா வரது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும்னு சொல்லி நினைச்சு அடிச்சா மாட்டான். ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகல. கரெக்டா அடிச்சு அவனும் பார்த்தீங்கன்னா கில் ஆயிட்டான். இப்போ அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டு வெறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட் போட்டு வெறுப்பேத்திட்டு அவன்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா தேவையான லூட்லாம் அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் போனேன். ஏன்னா அந்த பக்கம் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு. அதனால தான் இந்த பக்கம் வந்தேன். உங்களுக்கு தெரியுதா அந்த பில்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்கான். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாது. கொஞ்சம் பக்கத்தில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் பக்கத்தில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளேயர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணா அந்த கேப்ல அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிட்ஜில் ஒரு பைப்ல வந்துட்டு இருந்தான். அது அவனோட டீம் ஆட்டுது. அவனை பார்த்தீங்கன்னா நாக் அவுட் வச்சாச்சு. இவனை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வேணா இந்த முன்னாடி இருக்க இந்த பில்டிங் வந்து நம்ம அடிக்கிட்டோம். அவனை பார்த்தீங்கன்னா டிபிபியில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா டிபியில் நின்று இருந்தேன். சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அந்த நேடும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான். ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்கா கனெக்ட் ஆகல. சரி ஓகே அவன் எப்படியா இருந்தாலும் வரணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இவன் வந்து ஏறி அடிக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே இவனை எதுக்கு நாக் அவுட்ல வச்சுக்கிட்டு இவனை பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு சில புல்லட் மேலே பட்டுச்சு. உடனே சாகல. கொஞ்சம் டைம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவனே செத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் இவன் டீம் கீழே அப்பயாச்சும் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்பயுமே கூட வரல. இதனால அது ரொம்ப போச்சு. இவனை பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் பில்டிங் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏறி போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் எந்த பக்கம் டிபி பில் நிற்கிறான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு டிபிபி எடுத்து. ஸோ இந்த இடத்துல இல்லையா அப்புறம் இந்த இடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே கேதர் பண்ணிட்டு போயிட்டு இருக்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. பைபிள் எங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாமஸ் வச்சு 50 புல்லட் முடிஞ்ச அளவுக்கு ஹிட் வச்சேன். அந்த பைபிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ். கடைசியில் ஒரு சில புல்லட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி செத்து போயிட்டான். அதனால பார்த்தீங்கன்னா புல்லட் இருந்துச்சு. ரீலோட்ல மாட்டிருந்தா கண்டிப்பா நம்ம செத்து போயிருப்போம். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அவன் ஹிட் வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஹீல் பண்ணிட்டு வெளியே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாட்டு இந்த பக்கம் பாட்டை எதுக்கு விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நாக் அவுட் பண்ணிட்டு இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க அடிச்சிருந்த பிளேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சு இந்த இடத்தோட காலி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம பார்க்கல லூட் அடிச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் எவனும் உடையாத மாதிரி தெரிஞ்சுது. இது பாட்டா பிளேயர்ன்றதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. இந்த இடத்துல இது பாட்டு மாதிரி தெரியுது பிளேயர் மாதிரி தெரியுது. என்னன்னு ஒன்றும் புரியல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று இருந்தேன். கரெக்டாக பார்த்தா லெஃப்ட்ல சுற்றிட்டு வர மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாட்டு செத்து போன போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அது லூட் அடிக்க வந்திருக்கு. சரி அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இதில் செலிப்ரேட் பண்ணி எதை கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணேன். எனக்கு செகண்ட் லெவல் வெஸ்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைச்சது. அதை எடுத்துட்டு கிளம்பலாம்டா வண்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி டேஷ் எடுக்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து திடீர்னு ஒரு புல்லட் ஃபயரிங் சவுண்ட். யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் இன்னொரு பாட்டு. என்னடா அது பாட்டுக்கு மேல பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கல் இருந்த மொத்த புல்லட் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிளி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு ஸ்டேடியம் பக்கம் வந்தேன். ஸ்டேடியமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி ஏதோ பக்கில பயவில்லை சுத்திட்டு இருந்திருக்கு. அதுல ஒரு கோமாளிக்கான் பார்த்தீங்கன்னா பின்னாடி எனிமி வரது கூட தெரியாது. பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தா அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டாச்சு. ஏக்கல் நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பொறுமையா வெயிட் பண்றேன். ஏன்னா அவனோட டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்றான். சரி ஓகே அவன் வரட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நிப்போம் டிபிபில நிப்போம் வரத வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றேன். இவனும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு இருக்கான். மச்சான் இந்த ஸ்டாக்கு பின்னாடி தான் இருக்க ஈஸியா கொஞ்சம் அடிக்கலாம்டா வாடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனு இருறா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையா பைப்ல சுத்திட்டு வருவாப்ல. சரி ஓகே நீ பொறுமையா கூட சுத்திட்டு வா நான் வெயிட் பண்ணி அவன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இதே இடத்துல நின்று இருந்தேன். கரெக்டா பார்த்தீங்கன்னா டிபிபில நின்றுட்டு இருந்தேன். கரெக்டா கோமாளி பைப்ல மாதிரி வந்து உட்காந்துருந்தான். நம்ம அடிப்போன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல உட்காந்தானா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு இப்போ 2 பேரும் மறுகையா பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்குள்ள போயிட்டு நம்ம ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணால லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இன்னொரு பாட்டு ஒன்று வந்துச்சு. இந்த பாட்டி பைப்லையும் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா விட்டு வைக்க நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டக்கு அழுத்தி விட்டுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி கன்ஃபார்ம் பண்ணி மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 10 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கோம். சரி ஓகே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார் எடுத்து மறுபடியும் ஃபைட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டேன். வில்லேஜ் பக்கம் வந்து ஜீப்பா மாதிரி அப்படியே போயிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வரக்குள்ள இங்கே ஏதோ பிளேயருக்கு மாதிரி தெரிஞ்சது. மறுபடியும் எப்பயும் லாஸ்ட் இந்த மேட்சே முழுக்க பார்த்தீங்கன்னா பாட்டா தான் அடிச்சிருப்போம். ஸோ அது ஒரு பாட்டு கேம்ல தான் நீ ஒன்றும் பெருசாக நினைச்சிக்காதீங்க. கில் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பாட் அதிகமாக வந்துருச்சு. என்னதான் பாட்டு அடிச்சாலும் வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒவ்வொரு கேம்லயும் நம்ம வந்து பாட்டை பார்த்துட்டா நம்ம அடிக்கிறதுக்கு எல்லாருமே முன்னாடி ஓட தான் செய்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு வந்தால் அந்த கேம் பிளேவே நம்ம ஏற்றுக்கணும். நீங்களே ஏற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே கேம் பிளே பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு முன்னாடி அந்த பாட்டு அடிக்கணும்னு நம்ம முன்னாடி ஓடுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேம் பிளேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் மட்டுமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பாட்டும் கூட நிறைய டைம் வரும். அதனால கேம் பிளே வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கில் இருக்கா சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டேன். இதில் பாட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எனக்கே தெரியுது. சரி ஓகே இந்த
இந்த பாட்டு பிளேயர் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நின்று அடிச்சிருந்தான். இவனையும் பார்த்தீங்கன்னா படல அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. இவன் வேற ஒரு பாட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அடி செத்து போயிட்டாப்ல. இப்போ இந்த பாட்டு லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகல, இந்த இந்த பிளேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகல, இவன் அடிச்சிருந்த அந்த பாட்டு முன்னாடி இருந்துச்சு, அந்த பாட்டை அடிச்சு இந்த கிளை நம்ம பார்த்தீங்கன்னா போனஸ் எடுத்துக்க வேண்டியதான். மொத்தம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் 13 கிலோ வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவே ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம எல்லாமே ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த 3 பேர் நம்ம தான் அடிக்க போறோம். ஆனால் எந்த மாதிரி பிளேயர்ஸ் எப்படி இருந்தாங்க நீங்களே பாருங்க. இந்த சென்டர் ரோட் ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்ன அடிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பயப்பிள்ளைங்க நம்ம வரதே தெரியல எடுத்து பின்னாடி இருந்து புடல் அடிச்சு அவனையும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கில் ஆயிட்டான். அவன் டீம் ஆல்ரெடி செத்துட்டு நடந்தது அவன் தனியாக இருந்தான். இந்த கிலோ நம்ம மட்டும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 கிலோ ஆயிடுச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேர் எப்படி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ரொம்ப சுற்றி இருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டு போர் அடிக்கிறதுனால அப்புறம் ஜங்கெட் பார்க்க வரக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்க இந்த ரோஸ் கலர் பில்டிங்ல பார்த்தீங்கன்னா எனிமி இருக்க மாதிரி தெரிஞ்சது. சரி ஓகே, ஃபைனல் பிளேயர் எப்படி ஆர்பிஜிலாம் வச்சிருப்பான், நம்ம எதுக்கு இந்த ரிஸ்க் எடுத்துட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நேடு குக் பண்ணி சாவடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு வந்து டேன்ஸ் அந்த ஸ்டாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா நேடு குக் பண்ணி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா அவனும் மேலே இருக்க மாதிரி தெரிஞ்சது. கரெக்டாக அழகாக தூக்கி போட்டா வெடிச்சது, லைட்டாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழுந்துச்சு. சேம் டைம்ல இங்கே இன்னொரு பாட்டு, இந்த பாட்டை அடிச்சு முடிச்சு விட்டேன். சரி ஓகே, இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான், ஈஸியாக பொறுமையாக அண்ணா விளாண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் கரெக்டாக போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு இருக்க சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவன் இறங்கி அந்த மாதிரி தெரிஞ்சது. எங்க பைப்ல இருக்கானே தெரியல, கீழே வரானே. ஓகே, வெளியெல்லாம் வரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரவுட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள இது ஒரு பாட்டு. மொத்தத்தில் பாட்டு எக்கச்சக்கமான பாட்டு. இது மொத்தத்தில் ஒரு பாட்டு எனக்கு கேம் பிளேவ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 16 கிலோ எடுத்திருக்கோம், போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளே கிடைக்கும், நல்ல வெறியா அடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சு உள்ள வந்துருப்பீங்க. நம்ம என்ன நினைக்கிறது வரும், நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குதுன்ற மாதிரி நம்ம ஒரு கேம் பிளே பண்ண போனால் அது ஆல்ரெடி இன்னொரு கேம் பிளேவாக மாறிக்குது. சரி ஓகே, எனவே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி ஷேர் பண்ணுங்க. இன்னொரு கேம் பிளேல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ப்ரோ.